சட்டப்பேரவையில் வந்து தொடர்ச்சி அதிமுக அமளியில் ஈடுபடுறது புறக்கணிப்பு செஞ்சிருக்கு. இந்த நிலையில் வந்து தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மட்டும் இப்படி பெரிய இஷ்யூவாக மாற்றுறதுக்கு காரணம் இல்லைங்க. இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் சாதாரண விவகாரமாக ஒரு 55 உயிர் போச்சு. 100க்கு மேற்பட்ட இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுலேயே பல பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்போ வர தகவல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போல போயிருக்க வேணாமா? போகலை. ஒன்று, நாங்கள் வந்து பார்த்தா ஓடி ஒளியிற ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியது தானே? அதுவும் போல் வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? சட்டமன்ற டேபிளை மட்டும் தட்டி நாங்கள் ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்லி சவால் விடுறது தமிழ்நாட்டு மக்களை எள்ளி நகையாடுற. எங்கே போய் பிரச்சனை சொல்ல முடியும்? இப்போ ஐநாவில் எப்படி சொல்ல முடியும்? நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையை ஐநாவில் சொல்ல வேண்டிய விஷயம் ஐநாவில் சொல்லுவோம். தமிழ்நாடு பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் சொல்லும். தமிழ்நாட்டில் சொல்லணும்னா எங்கே சொல்லும்? ஒன்று சட்டமன்றம், இல்லைனா வந்து ஜனநாயகத்து 4வது தூணாக இருக்கிற இந்த மாதிரி இடத்துல. ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த உரிய ஒரு மரியாதை இல்லை. அந்த உரிய அளவுக்கு வந்து அவருக்கு பேச்சு உரிமை மறுக்கப்படுது. அவர் பேசாமல் மைக்க துண்டிச்சிருங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து விவாதிக்கிறதுக்கு கேள்வி நேரம் ஒத்துவீங்க. கேள்வி நேரம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு கேள்வி நேரம் இல்லைன்னா தலை வச்சிருமா? சட்டசபை சபாநாயகரோட நான் கூட தான் இருந்திருக்கேன். நான் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து உடனே கூட்டு கட்டா வெளியே தூக்கி போடுறது, கைது செய்கிறது. அப்புறம் வந்து ஸ்பீக்கர் சொல்கிறாரு பாருங்க, ஏதோ வந்து நான் கூட ஸ்பீக்கராக இருந்திருக்கிறேன். என்ன சொல்லணும்னா, சரி இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுவேன். இது அவை குறிப்பில் ஏறாது, இது குறித்து யாரும் ப்ரெஸ்ஸில் போடக்கூடாது, இது குறித்து வந்து எந்த ஒரு விவாதமும் தேவையில்லை. அப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி வந்து ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் அப்புறம் வந்து அது வந்து சர்வாதிகாரிகள் கூடாரமா இல்லை வந்து சட்டமன்ற கூடாரமான்றது சட்டமன்றமான்றது ஒரு கேள்விக்குரியாது. ஸோ அந்த வகையில் அவர் எதிர்கட்சிகளை வெளியேற்றிட்டு குண்டுக்கட்டாக தூக்கி போட்டு பேச விடாமல் அனுமதிக்கினா ஒரு ஜனநாயகத்தோட குரல் வலை ஒரு நெரிக்கப்படுது. ஊடகங்கள் தான், சமூக வலைகள் தான் நெரிக்கப்படுதுன்னு பார்த்தா சட்டமன்றத்தில் நெரிக்கப்படுவதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.